ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியாக 3 பேர் சேர்ந்து கிளம்பி நாங்கள் குடியிருக்கிற தேங்காய் கம்யூனிட்டி கிளப்புக்கு பேஷன் 20 மூவி நைட்டு கேதரிங்கில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஃபன் ஆக்டிவிட்டீஸ், கேம்ஸ், மூவி எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பூத்தில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆக்டிவிட்டீஸ் ஷாப்பிங் கார்டை வாங்கிட்டு உள்ளே போகலான்னு போனால் இங்கே பாருங்கள், பேஷன் 20 மூவி நைட் அட் தேங்காய் செலிப்ரேட்டிங் 20 ஒண்டர்ஃபுல் இயர்ஸ் வித் பேஷன் கார்டுன்னு அழகாக தனியாக ஒரு கட் அவுட்டே வச்சுருக்காங்க. நாங்களும் உள்ளே போனால் ஃபுல்லாக மக்கள் கூட்டாங்க. எல்லாரையும் பார்த்தா குட்டி குட்டி சின்ன பிள்ளைங்களை வச்சுருக்கிற யங் பேரண்ட்ஸுக்கு மத்தியில் நாங்களும் நம்ம மட்டும் என்ன, கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைய வச்சுருக்கிற பேரண்ட்ஸாக மகிழ்ச்சியோட ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லலாம் கலந்துக்கிட்டு காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை ரிடக்ஷன் பூத்தில் கொடுத்து பெண்டிங் மிஷினில் திருப்பின மாதிரி ஒரு திருப்புனா நமக்கு கிடைச்சதோ ஒரு கோல்டு பாலுங்க. அதையும் ஒரு கலெக்ஷன் பாயிண்டில் கொடுக்க நமக்கு கிடைச்சதோ பிராண்டு ஸ்கெச்சஸ் பேகு. அதை வாங்கிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஒரு கார்டு, அதில் சில பொருட்களை வச்சு ஃப்ளவர் பொக்கே ரெடி பண்ண சொல்லி ஒரு ஸ்மால் ஆக்டிவிட்டீஸ் தான். ஆனால் அதை நான் செய்கிறதுக்கும் என்னோடய பொண்ணு செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சுங்க. கிரியேட்டிவாக பண்ணுறதுல நமக்கும் கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறது தான். இந்த யங்ஸ்டர் இன்னும் பர்ஃபெக்டாக பண்ணும்போது தான் தெரியுது பூமர்னு சொல்கிறது உண்மையாக இருக்குமோன்னு. சரி, அந்த டாப்பிக்கை விடுங்க. இவங்க பர்ஃபெக்டாக பண்ணும்போது பல நேரங்களில் நான் உணர்ந்த விஷயம், அப்பப்போ இந்த உலகம் இளைஞர்கள் கையில் இருக்குது, இளைஞர்கள் கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறத உணர்கிற மாதிரி சாதிக்க துடிக்கும் இளைஞர்கள் கையில் ஒரு வேலை இருந்தால் அந்த வேலையை அவங்க ரசித்து செய்கிறதுனாலையும் அந்த வேலைக்கே பெருமை கிடைச்ச மாதிரி இருக்கும். சும்மாவா சொல்லியிருக்காங்க, வருங்காலம் இளைஞர்கள் கையில் இருக்கிறது. நல்ல இளைஞர்களை வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோரின் கடமைன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் என்ன மாதிரி நினைக்கிறீங்களா, யோசிக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக நானும் என் பொண்ணு செஞ்ச கார்டில் என் மகள் தான் வின்னர் லிஸ்ட்டில் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லா கேமும் முடிஞ்சு ஒரு 7:30க்கு எல்லாம் மூவி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி மக்கள் பெஞ்சிலையும் தரையிலையும் சீட்டு போட்டு உட்காந்து படம் பார்த்து ரசிக்கிறத பார்க்கும்போது எனக்கு என்னோட சின்ன வயசு ஞாபகம் வந்து போச்சுதுங்க. எங்கள் ஊரில் தீமிதி திருவிழா முடிஞ்சு ஒரு 3 நாளைக்கு அரிச்சந்திரா, லவகுசா, ராம நாடகம்னு போடுவாங்க. நைட்டு 9-10 மணிக்கு ஆரம்பித்தா விடிய விடிய வயல்வெளியில் பெட்ஷீட்டை போட்டு இடம் பிடிச்சி நாடகம் பார்த்ததெல்லாம் ஞாபகம் வந்துச்சுங்க. மற்ற நாடகத்தை எல்லாம் விட இந்த அரிச்சந்திர நாடகத்தை மட்டும் வருஷம் தவறாமல் போட்டாலும் தூங்காமல் உட்காந்து பார்ப்பேங்க. அந்த அளவுக்கு பிடிக்க காரணம் என்னன்னா, காந்தி தாத்தா அரிச்சந்திர நாடகம் பார்த்து தான் அவர் பொய் சொல்கிறத விட்டுட்டு உண்மையை பேச ஆரம்பித்தார் அப்படின்னு அவருடைய சுயசரிதையை ஸ்கூலில் படித்தப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலேயே எனக்கும் அரிச்சந்திர நாடகம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நானும் சின்ன வயசுலேருந்து பொய் சொல்ல மாட்டேன்னா பார்த்துக்கோங்க. அப்போ ஏன் நீ காந்தி தாத்தா ஆகலைன்னெலாம் கேட்கக்கூடாது. இந்த மூவி நைட்டை பார்க்கும்போது நான் டைம் ட்ராவல் பண்ணி என்னுடைய சின்ன வயசுக்கே போயிட்டு வந்துட்டேங்க. ஃபிக்ஷன் மூவி ஜூமாஞ்சி படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஃப்ரீ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்க ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். மூவி பார்த்துட்டு பீஸா கட்டில் இந்த சுட சுட சூப்பரான கறி பீஸாவை அப்பாவும் பொண்ணும் வெளுத்து கட்ட சனிக்கிழமைங்கிறதுனால நான் சாப்பிட்லங்க. கடைசியாக அன்றைக்கி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த மொத்த கிஃப்ட்டையும் உங்ககிட்ட காட்டிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாள் உங்களுக்கும் இனிய நாளாக அமையட்டும். அமைச்சிக்கவும் செய்யுங்க.